ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஆன்மீக கதைகள். ஸ்ரீ சுவாமி சிவானந்தா. உயிருள்ள சன்னதி உலோக தொண்டு அல்ல. புரான் சந்த் தன்னுடைய குருவை பார்த்து, சுவாமி, பயனில்லை. 6 மாத நாராயண விக்கிரக வழிபாடு எவ்விதத்திலும் பயன் தரவே கிடையாது. அதிகம் சக்தி வாய்ந்த மந்திரத்தையோ மிகவும் மகிமை வாய்ந்த தேவதையோ தயவு செய்து எனக்கு அனுகிரக தருளுங்கள் என்று அழுகையோடு எதிர்பார்த்த சாதனை பலன் கிட்டாமையால் வருந்தினான். அழகிய சிறிய நாராயண விக்கிரகம் ஒன்றை கொடுத்து நாராயண மந்திர தீட்சை செய்தார் குருதேவர். புராண் விக்கிரகத்தை தினசரி பூஜித்து வழிபட்டான். இதில் தவறவே இல்லை. இடையராது நாராயண மந்திரத்தை ஜபித்தான். அந்த விக்கிரகம் அவனை அனுகிரகத்ததாக எந்தவித அறிகுறியும் தென்படவில்லை. இதற்கு காரணம் என்ன என்பதை இறைவன் ஒருவனே அறிவான். புரான் சந்தை பார்த்து புன்மறுவளித்த குருதேவர், நல்லது மகனே, சிவபிரான் சிலை இது. சிவமந்திரமாகிய பஞ்சாட்சரத்தை உனக்கு இப்போது தீட்சை செய்கிறேன். சிவபெருமானை பக்தி சிரத்தையோடு வழிபடவும். போல்நாத் என்பது அவர் பெயர். சுலபமாக அவரை வழிபட்டு அனுகிரகம் பெறலாம் என்று கூறினார். புரான் சந்துக்கு பரிபூர்ண சந்தோஷம் ஏற்பட்டது. பூஜை அறையின் மேடையிலிருந்து தூசி படிந்ததோர் தட்டில் நாராயண விக்கிரகம் ஏறியது. புரான்சந்த் சிவபெருமான் விக்கிரகத்தை வைத்து பூஜை செய்தும் பஞ்சாட்சர ஜபம் புரிந்தும் பக்தியோடு 6 மாத காலத்தை கழித்தான். இதில் கூட பயனில்லை. ஒரு துளி பயணம் கிடையாது. சுவாமி, என்னை சோதிக்காதீர்கள். விரைவில் அனுகிரகிக்கக்கூடிய தேவதையின் விக்கிரகத்தையும் மந்திர தீட்சையும் அருள் புரியுங்கள் என்று புரான் தன் குருதேவரிடம் கூறினான். குருதேவர் மீண்டும் புன்முறுவல் செய்தார். அறிவு விளக்கத்திற்கான காலம் வந்து விட்டது. ஆயினும் அனுபவ வாயிலாக அந்த சிஷ்யனை தெரிந்து கொள்ளட்டும் என எண்ணலானார். நல்லது மகனே, இந்த யுகத்திலே காளி மாதா தான் பிரத்யட்ச தெய்வம். அவளுடைய உருவத்தை வழிபடுவாயாக. நவாரண மந்திரத்தை ஜபிப்பாயாக. உண்மையில் அவளுடைய திருவுருளை வெகு விரைவில் பெறலாம் என்ற இத்தடவை புரான்சந்த் எந்தவித சந்தேகமும் கொள்ளவில்லை. பூரண நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. காளி வழிபாடு தொடங்கியது. தட்டிலே நாராயணனோடு சிவன் கை குழாவினார். பக்தி சிரதையுடன் காளிமாதாவின் விக்கிரகத்தின் முன் தூபமிட்டான். புகைப்படலங்கள் எழுந்தன. புரான் கவனித்தான். அவை மேடை மீதிருந்து தூசி படிந்ததோர் அந்த தட்டிற்கும் எட்டின. அவனுக்கும் கோபம் குதித்தது. சாம்பிராணி கூட்டை கீழே வைத்தான். எழுந்தான். நல்லது, அனுகிரகம் பண்ண மாட்டாத சிவனுக்கு என்ன வேலை? இத்தூபத்தை உறிஞ்சுவது சரியல்ல. இப்போது காளி மாதாவை வழிபடுகிறேன். வாசனையுள்ள இத்தூபம் சிவனுடைய நாசித்வாரங்களில் நுழைய நான் விடமாட்டேன். பஞ்சினால் அவற்றை அடைக்கிறேன் என்ற வண்ணம் எழுந்து அவ்வாறே செய்ய தொடங்கினான். துருப்பிடித்து போன சிவ விக்கிரகத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதன் நாசி துவாரங்களில் பஞ்சை திணிக்கலானான். அந்த விக்கிரகம் மறைந்து விட்டது. அவனுக்கு முன்னால் கருணையை பொழியும் திரு கண்களுடன் சிவபெருமானை காட்சியளித்தார். புரான் முழங்காலிட்டு வணங்கலானான். உன் பக்திக்காக பெரிதும் மகிழ்ந்தேன். புரான் சந்த், ஏதாவது வரம் கேள் என்றார். மகாதேவா, முதலில் எனக்கு சொல்லுங்கள். நான் ஒரே குழப்பமாயிருக்கிறேன். தாங்களே பக்தி சிரத்தையுடன் பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபித்து 6 மாதம் வழிபட்ட போது என்னை அனுகிரகிக்க மனமிறங்கவில்லையே. ஆனால் தங்கள் விக்கிரகத்தை புறக்கணித்து வழிபாட்டை நிறுத்தியவுடன் தாங்கள் திடீரென தரிசனம் கொடுத்து விட்டீர்களே, இந்த மர்மம் என்ன என்று அவளோடு கேட்டான். என் குழந்தாய், இதில் மர்மம் எதுவும் கிடையாது. என்னை வெறும் விக்கிரமாகவும் ஒரு உலோக துண்டாகவும் பாவித்து இஷ்டம் போல வழிபடவும் எரியவும் செய்தாய். இந்நிலையில் உனக்கு தரிசனம் எப்படி தரக்கூடும்? ஆனால் விக்கிரகத்தின் நாசித்வாரங்களை சாம்பிராணி புகை நுழைவிடாமல் பஞ்சை வைத்து அடைக்க தொடங்கிய போதும் இங்கனம் அந்த விக்கிரகத்தில் எனது உயிருள்ள சந்நிதியை நீ உணர்ந்தாய் என எனக்கு வெளிப்படுத்திய போதும் உனக்கு தரிசனம் கொடுப்பதிலிருந்து என்னை தடுத்து கொள்ள முடியவில்லை என்று திருவாய் மலர்ந்து அருளினார். பேச்சற்று ஞான ஒளி அடைய பெற்றவனாக புரான் சிவபெருமானை தலை குனிந்து வணங்கி அவருடைய பக்தி வெள்ளத்தில் அமிழ்ந்து பரவசமானான். எந்த வரமும் அவன் கேட்கவில்லை. அந்த ஈடில்லாத பக்தியில் எல்லாவற்றையும் அவன் கண்டான். தொடரும். ஓம்.